ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம்ஓட் வேர்ல்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்ன ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம சாதாரண ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீடிலோட சைஸ் பார்த்திங்கன்னா 0 சைஸ், அப்படி இல்லைன்னா 1 எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜர்தோசியோட அந்த குட்டி ஹோல்ஸ் வழியாக நீடில் வெளியே வரணும் இல்லையா, ஸோ 0 சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற அதே காட்டன் த்ரெட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டான்ஸாக போட்டிங்கனாலே இது டபுள் ஸ்டான்ஸாக வரும். அடியில் நாட் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு தடவை நீங்கள் வீடியோவை சவுண்டை ஃபுல்லாக மியூட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறோங்கிற ப்ராசஸை ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? கீழே இருந்து, அதாவது கிளாத்துக்கு கீழே இருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு, ஆல்ரெடி உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் இந்த இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியும். மேலே நீடியில் எடுத்துட்டோம், ஃபுல்லாகவே வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஜர்தோசியை வந்து நீடிலில் வந்து லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணும்போது பார்த்து லோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் அப்படியே இழுத்துட்டு வந்துடும். ஸோ நீடிலுக்கு கீழே, அந்த ஹெட்டுக்கு கீழே கொண்டு வரும்போது அழகாக திருப்பி மெதுவாக இந்த மாதிரி பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? அது அழகாக அந்த இடத்துல வந்துடும். இருந்தாலும் நீங்கள் இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா அந்த பார்த்திங்களா எப்படி வருதுன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி இழுக்காமல் கொண்டு வரணும். ஓகே, இப்போது நம்ம எடுத்துட்டு அந்த அந்த த்ரெட்டோட லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். எந்த இடத்துல ஜர்தோசி எவ்வளோ நீளத்துக்கோ அந்த இடத்துல முடியுதுல, அந்த இடத்துல நீடில் வந்து நேராக வச்சுட்டு 2 தடவை த்ரெட்டை சுற்றிட்டு அந்த சுற்றுனதுக்கு இடையில ஒரு லூப் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த லூப்புக்கு இடையில நீடியில் விட்டு கீழே எடுத்துருங்க. ஓகேவா? அப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். ஓகேவா? திரும்ப ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டு பார்க்கலாம். நீடியில் கீழே இருந்து நம்ம மேலே எடுக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்ச ஜர்தோசியை வந்து நீடிலில் லோட் பண்ணுறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனமாக கேளுங்க. லோட் பண்ணும்போது ஜர்தோசியை நல்லா திருக்கி மெதுவாக கீழே இழுத்து லோட் பண்ணோம். ஏன்னா ஜர்தோசி டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதுக்காக. ஓகே, இப்போ லோட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஜர்தோசி எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒட்டியே வச்சுட்டு ஒரு தடவையில் 2 தடவை ஒரு தடவை சுற்றிட்டு ஜர்தோசியை ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு கொக்கி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல வச்சு நீங்கள் கீழே ஊசியை விட்டு இழுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி வந்துருச்சுன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். திரும்ப ஒரு தடவை நான் வாய்ஸில் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜர்தோசியை லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ண ஜர்தோசியை பார்த்து மெதுவாக அந்த நீடிலேருந்து த்ரெட்டுக்கு கீழே கொண்டு போகணும். அதாவது கோர்த்துட்டு அந்த நீளமாக இருக்கிறது பக்கத்தில் வச்சுட்டு 2 தடவை சுற்றிட்டு அந்த லூப் மாதிரி ஒரு கொக்கி மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதில் விட்டு கீழே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாச்சு. ஓகேவா? திரும்ப ஒரு தடவை அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் நான் போட்டதே தான் திரும்ப வைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை ஒரு குட்டியாக ஒரு
டிசைன்ஸ் மாதிரி நான் அப்ளை பண்ணியும் காமிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2 தடவை சுற்றிருக்கா, சுற்றிட்டு கரெக்டாக ஜர்தோசியை எங்கேருந்து மேலே அந்த த்ரெட்டை எடுத்தோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் கொண்டு போய் கீழே குத்தணும். ஓகேவா? குத்திட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை ஃபைனலாக போடலாம். ஓகேவா? கீழே இருந்து மேலே நீடில் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா ஜர்தோசியை நீடிலில் கோர்க்கிறோம். ஜர்தோசியை நீடிலில் கோர்க்கும் போது மெதுவாக கவனமாக கோர்க்கணும். ஒவ்வொரு தடவையும் மெதுவாக திருக்கி கீழே கொண்டு வாங்க. ஏன்னா இந்த ஜர்தோசியோட ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் மெதுவாக ஹேண்டில் பண்ணி கீழே இருக்கணும். இதுவே வேறு கோரா அந்த மாதிரியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், நீங்கள் டக்குன்னு கோர்த்துடலாம். இருந்தாலும் இந்த ஜர்தோசியை வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு ஓகே, அது பக்கத்தில் வச்சுட்டு 2 தடவை சுற்றியாச்சு. சுற்றிட்டு அகெயின் எந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுற பார்த்தீங்களா? ஜர்தோசியை எங்கேருந்து குத்தி எடுத்தோமோ அந்த நவுலுக்கு பக்கத்துலேயே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. மெதுவாக பிடிச்சிட்டு கீழே விட்ட நீடில் பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்துடும். ஒரு லூப் மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு கொக்கி மாதிரி வருது இல்லையா? ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி அந்த ஜர்தோசி வளையும் போது அந்த இடத்துல வச்சு கீழே இழுக்கணும். ஓகேவா? இப்போது ஜர்தோசிலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டியாக ஒரு ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங்கில் இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜர்தோசியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லேசி டைசி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தான் போடுவோம். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அதுக்குன்னு ஒரு பீரியட் கூட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டன் தைச்சிருப்போம், கிழிஞ்ச ட்ரெஸ் தைச்சிருப்போம். இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண நீடில் தான். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ணிட முடியும். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நெருக்கி போடணும். ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் எங்கேருந்து நீடில் எடுத்தீங்களோ அது பக்கத்துலேயே திரும்ப ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நீடில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நெருக்கமாக இருக்கும். கொஞ்சம் டைட் பண்ணி போட்டிங்கன்னா தான் ஃப்ரெஞ்ச் நாட் ஆடாது. இல்லைன்னா அது ஒரு மேலே தனியாக ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக போட்டு பார்த்து போடணும். ஓகேவா? கலராக ஜர்தோசி இருந்துச்சுன்னா நீங்கள் கலராக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு பாருங்கள். நான் எப்படி சுற்றுறேன், எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன் எல்லாமே பாருங்கள். அகெயின் உங்களுக்கு சில பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் கேட்டுட்டு ஒர்க் பண்ணுறதையும் பார்க்குறதுக்கு அப்சர்வ் பண்ண ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல வீடியோ மியூட்டில் போட்டு என்ன பண்ணுறோங்கிற ப்ராசஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். த்ரெட்டாக இருக்கட்டும், அது வந்து ஜர்தோசியாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஹைலைட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க. இதே மாதிரி தான் நெருக்கி ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுங்க. எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டிச்சஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது திரும்ப இதுதான். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வீடியோவில், அதாவது அந்த குக்கிங் வீடியோலாம் அடுப்பை வைக்கணும், எண்ணெய் ஊற்றணும், கடுகு போடணும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டிச் வீடியோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டிச் வீடியோன்னு இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணால் தான் நமக்குன்னு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இல்லைன்னா மிஸ்டேக் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சும்மா ரஃபாக ஒரு ட்ராயிங் பண்ணி எப்படி நான் உங்களுக்கு ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். ஜர்தோசி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு டிசைன்ஸ் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
எவ்வளோ க்ளோஸாக போட்டிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி தான் க்ளோஸாக போடணும். ஏன்னா இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு இல்லை, நீங்கள் ஒரு பீகாக் ஒரு டிசைன்ஸோ ஏதோ போடுறீங்க அப்படின்னா பீகாக்கோட ஐக்கு ஒரு ஸ்டோனோ ஏதோ ஒட்டாமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோல்டன் ஜர்தோசி யூஸ் பண்ணி அந்த கண்ணுக்கிட்ட போட்டிங்கனால அதுவும் பார்க்குறதுக்கு லுக் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி நம்ம வந்து சிங்கிள் பீட்ஸில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிளேசஸ்க்கும் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளவர் பண்ணுறீங்க, அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 3mm பீடு இல்லைனா சுகர் பீட் கொடுப்போம், இல்லைனா ஸ்டோன் செயின் கொடுப்போம். அந்த மாதிரி இடத்துல அதை சுற்றி வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பர்பஸாக இருக்கிற ஒரு ஸ்டிச்சை நம்ம கற்றுக்கிறப்போ அதுக்கு வந்து நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அகெயின் இதே தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஃபைனலாக இதுதான் என்னோடய டிசைனில் நான் அவ்வளோ கரெக்டாக நெருக்கி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.